வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரகம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாருக்கும் சிவி சண்முகத்துக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மோதல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மோதல் பார்த்தீங்கன்னா உட்கொச்சிலே இருந்துச்சு. நம்ம ப்ரெஸ் மீட்லேயே பார்த்துருப்போம். ஒரு டைம் வந்து ரெண்டு பேருக்கும் மோதல் வந்துருச்சு, யார் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லிட்டு. பட் அந்த மோதல் எதனால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராஜ்யசபா சீட்டு ஓபிஎஸ் தன்னோட ஆதரவுக்கு கொடுத்துருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமிகிட்ட பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் எப்படியோ வந்து சீட்டை வாங்கிட்டார், ராஜ்யசபா சீட்டு. ஆனால் ஜெயக்குமார் சைட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்க, நான் சீனியருங்க, எனக்கு தான் கொடுக்கணுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாரு. ஆனால் சிவி சண்முகத்துக்கோ மிகப்பெரிய லெவலில் வந்து அரசியலில் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் தோற்றுருந்தாலுமே விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் மதிமுக அடையாளமாக பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் தான் இருக்கார். அது மறக்கவே முடியாது. அவருக்குன்ற ஒரு வன்னியன்ற ஒரு ஜாதி பவர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகமோட தயவு இல்லாமல் விழுப்புரத்தில் எதுவுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் பண்ண முடியாது. ஆனால் ஜெயக்குமார் அப்படி கிடையாது. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அம்மா இருந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சுட்டு தான் வந்தார் எம்எல்ஏ எலெக்ஷனில். பட் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டார். அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஜெயக்குமார் தான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அவர் பேச்சுக்களில் அவர் மேலே இருக்க கான்ட்ரவர்சினால பார்த்தீங்கன்னா அவர் தோற்று போயிட்டார். ஸோ ராஜ்யசபா சீட்டை அவர் வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆள் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிவி சண்முகம் அதை தட்டி தூக்கிட்டார் ராஜ்யசபா சீட்டு. ஆனால் மிச்ச சீட்டு ஒன்று இருந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா தர்மர் கொடுத்துட்டாரு ஓபிஎஸ். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா கட்சி பிளவு ஏற்பட்டதாக சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் பிரித்து விட்டார்ன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. பட் உட்கட்சியில் இப்போ எடப்பாடி அணிலேயே மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.